கோவை நேரு கல்வி குழுமங்கள் சார்பில் கோவையின் அழகை மேலும் மெருகூட்ட புதிய கோயம்புத்தூரின் சிறப்பு அம்சங்கள் கொண்ட சிலை துவக்க விழா. கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆகியவை கோவையின் பல முக்கிய பகுதிகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அழகுபடுத்தி வருகின்றார்கள். கோவையில் உள்ள முக்கிய சந்திப்புகள், குளங்கள் மற்றும் சாலைகள் ஆகியவற்றை தனியார் பங்களிப்புடன் செம்மைப்படுத்தி வருகின்றார்கள். இதன் ஒரு பகுதியாக கோவையில் இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் இணைந்து கோவை நேரு கல்வி குழுமம் கோயம்புத்தூரின் சிறப்பு அம்சங்கள் கொண்ட சிலையை கோவையின் மையப்பகுதியான நீதிமன்ற நுழைவு வாயில் எதிரில் உள்ள போக்குவரத்து தீவு திடலில் இன்று நிறுவியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்று புனிதமான ஒரு நாள். கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு சிலையை நேரு மாநகராட்சி மற்றும் நேரு கல்வி நிறுவனத்தின் சார்பாக இன்று தொடங்கப்பட்டது. இதை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சியுடைய ஆணையர் பிரபாகரன் IAS அவர்களும் இன்று தொடங்கி வைத்தார். இது கோவையை பற்றி சிறப்பாக இருக்குன்னு சொல்ல வேண்டும் என்றால், தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக கருதக்கூடிய கோவை மாநகரத்தில் உடைய நூற்பாலையை பற்றி நூற்பு ராட்டை மற்றும் படிப்பு சம்பந்தமாக புத்தகம் மற்றும் நிப்பு, அதுபோல மருத்துவத்தில் மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவமனைகள், அகில உலக புகழ்பெற்ற மருத்துவமனையில் குவிக்கக்கூடிய ஸ்டெத்தோஸ்கோப் மற்றும் இண்டஸ்ட்ரி